ஸோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹீலராக இருக்கிறாரு. நம்முடைய காயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து குணமாக்குறவராக இருக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு டிவைன் காலிங் இருக்கு, ஒரு ஹையர் காலிங் ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்கிறாரு, ஒரு டிவைன் அசைன்மெண்ட் உங்களுக்குன்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஆண்டவர் வந்து நம்ம மேலே அபிஷேகம் ஊத்துறாரு அப்படின்னா நமக்கு இருதயம் வந்து காயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த அபிஷேகத்தை தாங்குறவர்களா நம்ம இருப்போம். ஆண்டவர் நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரிஸ் மூலமாக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான வசனம் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹீலராக இருக்கிறாரு. நம்முடைய காயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து குணமாக்குறவராக இருக்கிறாரு. நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் காயங்களிலிருந்து அவர் குணமாகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் காயங்கள்லேருந்து குணப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில் உங்களால் செய்ய முடியும். நம்ம அந்த பரமண்டலங்களுக்கு ஜபம் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது எப்படி பரமண்டலங்களுக்கு வந்து அவருடைய ஆண்டவர் சித்தம் பூமியில எப்படிதான் செய்யப்படும் அப்படின்னா நம்ம மூலமா தான் செய்யப்படும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு டிவைன் காலிங் இருக்கு, ஒரு ஹையர் காலிங் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறாரு, ஒரு டிவைன் அசைன்மெண்ட் உங்களுக்குன்னு கொடுத்துருக்காரு. இந்த டிவைன் அசைன்மெண்ட் நீங்க செய்யணும்னா கண்டிப்பா உங்க இருதயம் வந்து ஒரு குணமாக்கப்பட்ட இருதயமா தான் இருக்கணும். நீங்க காயப்பட்ட இருதயத்தோட இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு. அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து எந்த ஒரு கீறலும் இல்லாமல் உடையாம இருந்தாதான் அது மேல அதுல வந்து எவ்வளோ திராட்சரசம் ஊத்தினாலும் அது என்ன பண்ணாது, கீழே சிந்தாம அது வந்து அந்த திராட்சரசத்தை தேக்கி வச்சிருக்கும். ஒருவேளை அந்த கண்ணாடி கிளாஸ்ல வந்து ஒருவேளை கீறல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம அது திராட்சரசம் ஊத்தினாலும் அது கீழே வடிஞ்சு வெளியில வேஸ்டா போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய ஒரு பாத்திரமா இருக்கிறோம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமா நம்ம இருக்கோம். ஸோ ஆண்டவர் வந்து நம்ம மேல அபிஷேகம் ஊத்துறாரு அப்படின்னா நமக்கு இருதயம் வந்து காயப்படாம இருந்தா மட்டும்தான் அந்த அபிஷேகத்தை தாங்குறவர்களா நம்ம இருப்போம். ஒருவேளை நம்மளுக்குள்ள காயங்கள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் எவ்வளவுதான் நம்ம மேல அபிஷேகம் ஊத்தினாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அபிஷேகத்தை தேக்கி வைக்க முடியாது. அந்த அபிஷேகத்தோட வேல்யூ நமக்கு புரியாது. அது வெளியில போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ தாவீது இருக்கிறாரு. தாவீதை ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காரு, ஒரு டிவைன் அசைன்மெண்ட்காக அனுப்பியிருக்கிறாரு. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். என்னைக்கு தாவீது மேல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரோ அப்போ அந்த அபிஷேகம் வந்து ஆண்டவர் அவனை இந்த பூமிக்கு எதுக்கு அனுப்புனாரோ, எந்த ஒரு அசைன்மெண்ட்க்கு ஒரு டிவைன் அசைன்மெண்ட்க்கு அனுப்புனாரோ அந்த ஒரு அசைன்மெண்ட்க்கு நேரம் அவனால போக முடிஞ்சு. அந்த அபிஷேகம் வந்து அவனை வழி நடத்தும். ஸோ அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரையும் ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்க குணமாக வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க குணமானாதான் இந்த அபிஷேகம் வந்து உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த பர்பஸ்க்குள்ள ஒரு டிவைன் பர்பஸ்க்குள்ள உங்களை வழி நடத்தும். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை ஹீல் பண்றதுக்கு அவர் எப்பவுமே ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து நம்மளை சரண்டர் பண்றோமா, அவர் ஹீல் பண்றத நம்ம ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம ரோட்ல பார்த்தோம்னா நிறைய பிச்சைக்காரங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து ரோட்ல அடிபட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வழியா ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் வந்து அவரை வந்து ஹீல் பண்றதுக்காக அவர் இறங்கி வராரு. இவங்க வந்து இந்த காயப்பட்டவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணல, அவங்க டாக்டரை தேடி போகல. ஆனா டாக்டர் அவங்கள தேடி வந்தோம். அந்த டாக்டரால இவங்களை ஹீல் பண்றதுக்கான எல்லா நாலேஜும் எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருக்கு. அவங்களை குணப்படுத்துறதுக்கான எல்லா விஷயமும் அவங்ககிட்ட இருந்தும் அவர் குணப்படுத்தணும்னு போறாரு. ஆனா இவங்க வந்து காயப்பட்டவங்க வந்து இல்ல வேண்டாம், நீங்க என்ன குணப்படுத்த வேண்டாம்னு ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா அங்க அந்த டாக்டரால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. வலுக்கட்டாயமா வந்து நான் உன்னை ஹீல் பண்ணியே ஆவேன்னு சொல்லி பண்ண முடியாது. ஆனா அந்த டாக்டர் இறங்கி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்றதில்ல. நீங்க வந்து என்னென்ன ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்றதில்ல. ஸோ நம்ம சரண்டர் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து என்ன ஆக முடியாது, ஹீல் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அவருடைய நமக்கு சிலுவையில ரத்தம் செஞ்சுட்டாரு. அந்த ரத்தத்தினால நம்ம வந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். அவருடைய தழும்புகளால நம்ம குணமாக்கப்பட்டோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம இன்னும் காயப்பட்ட இதயத்தோட இருக்கிறோம்னா நம்ம இன்னும் நம்மளை ஃபுல்லா சப்மிட் பண்ணல, சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி நம்மளை சரண்டர் பண்றது அப்படிங்கிறது இதே வசனத்துல நம்ம வாசிப்போம். சங்கீதம் 147 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏச்சிதமா இருக்கிறது. ஸோ இந்த சப்மிஷன் இருக்கலாம், இந்த சரண்டர் பண்றதுங்கிறது என்னன்னா ஆண்டவர் நம்ம துதிக்கிறது.
ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறேன், நான் உங்களை என்னை வந்து உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன், என்னை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இந்த சரண்டருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நம்ம துதிக்கிறதான். எப்பவும் ஆண்டவரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. இதை நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த ஆண்டவர் நீங்கள் துதிக்க துதிக்க அப்படியே உங்கள் காயங்கள் எல்லாம் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் நடக்க 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 நீங்கள் ஆண்டவரை நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்குள்ளே இருக்க அபிஷேகம் வந்து உங்கள் லைஃபுக்கு ஏற்ற உங்கள் லைஃப் என்ன பர்பஸில் பண்ணுமோ, எந்த டிவைன் பர்பஸ் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரோ, எந்த டிவைன் அசைன்மெண்ட் உங்களுக்கு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்குள்ள உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் துதிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் ஹீல் ஆக வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. நீங்கள் ஆண்டவரை நீங்கள் துதிச்சு அந்த ஹீலிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஷலோம்.